Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே கூடி வந்து அவருடைய வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாக ஸ்தோத்திரிக்கிறேன். I wholeheartedly thank God for giving us grace to come to His presence once again and to meditate the Word of God. நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரர். Our God is worthy of worship. நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். Our God is worthy of worship and praise. இந்த காலையிலே அவருடைய முகத்தை நாம் வாஞ்சையோடு தேடுவோம். Let us seek the face of the Lord with a desire this morning. Hallelujah. திரியேக தேவனை துதித்திடுவோ, நிதமவர் நாமத்தை உயர்த்திடுவோ. திரியேக தேவனை துதித்திடுவோ, நிதமவர் நாமத்தை உயர்த்திடுவோ. நீடித்த நாட்களாய் நினைத்தெம்மையே, நீடித்த நாட்களாய் நினைத்தெம்மையே, நித்தமும் நடத்துவார். மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மாறிடானல் இயேசுவே, மாறிடானல் இயேசுவே. பாவத்தில் ஜீவித்த காலத்திலே பரிவுடன் ரட்சிக்க வந்தவரே. பாவத்தில் ஜீவித்த காலத்திலே பரிவுடன் ரட்சிக்க வந்தவரே. நீங்காத விசுவாச பாதையிலே, நீங்காத விசுவாச பாதையிலே, தாங்கி நீரும் தயவா, தாங்கி நீரும் தயவா. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மாறிடா நல் இயேசுவே, மாறிடா நல் இயேசுவே. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு இந்த காலவேளையிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our merciful and gracious Father, we thank you with a grateful heart, Lord. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we praise you, Lord. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். Lord, we exalt your name, Lord. நீடித்த நாட்களால் எங்களை நிறைத்து எங்களை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, the one who leads us by filling us with a prolonged life, thank you, Lord. ஆண்டவரே, பாவத்திலே நாங்கள் வாழ்ந்த காலங்களில் எங்களை நீர் மாத்திரம்தான் வந்து எங்களை பரிவோடு ரட்சித்தே. Lord, you were the one who came and saved us with care when we lived in this sin, Lord. ஆண்டவரே, இந்த விசுவாச பாதையிலே எங்களை இம்மட்டும் தாங்குகிறீர். You are the one who upholds us in this path of faith, Lord. எத்தனையோ பலவீனங்கள், விழுகைகள், சறுக்கல்கள், இவைகளிலேயும் எங்களோடு கூட இருந்து
வலக்கரத்தை பிடித்து நீர் தாங்குவதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, thank you, Lord, that you are with us amidst many great falls, many fall downs, many, Lord, pits and many, Lord, drawbacks in our life, Father. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை தொடர்ந்து நடத்தும்படி எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit completely in your hands, Lord, that your hand be with us and lead us, Lord. நாங்கள் பூரணர் அல்ல ஆண்டவரே, Lord, we are not perfect, Lord, ஆனால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற பூரணத்திற்காக நன்றி. but thank you for the perfection that you are leading us to every day. உம்முடைய வசனத்தை வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி. Lord, thank you for revealing your words, Lord. தொடர்ந்து பேசும் Continue to speak with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord, God is good. மீண்டும் ஒரு முறை நாம் திரும்பவும் நீதிமொழிகளை தியானிப்பதற்கு கர்த்தர் அருளின் அவருடைய கிருபை எண்ணி நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace that the Lord has given us that we might meditate the Proverbs. இன்றைக்கு 142வது தியானம். Today it is devotion number 142. கர்த்தர் இன்றைக்கும் வேண்டிய கிருபையை தந்து தேவன் தயவாக நடத்துவாராக. May the Lord grant us the grace that is required for today and lead us graciously. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தின் 12 முதல் 15 வசனங்களை மீண்டும் வாசிக்கலாம். Let us read once again from Proverbs chapter 6 verses 12 to 15. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித் திரிகிறான். A wordless person, a wicked man, walks with a perverse mouth. அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். He winks with his eyes, he shuffles his feet, he points with his fingers. அவன் இருதயத்தில் திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். Perversity is in his heart, he devises evil continually, he sows discord. ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். Therefore his calamity shall come suddenly, suddenly he shall be broken without remedy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இது சாத்தியமா என்று சொல்லி ஒரு தலைப்பிலே நாம் தியானித்தோம். Yesterday by the grace of God we meditated on the title, Is this possible? ஒரு மனிதன் முழுவதுமாகவே துன்மார்க்கனாக இருக்க முடியுமா? Is it possible for someone to be totally evil? ஒரு மனிதன் இவ்வளவு தீங்கை தன் வாழ்க்கையின் மூலமாய் வெளியே கொண்டு வர முடியுமா? Is it possible for someone to commit so much evil? ஒரு மனிதன் தொடர்ந்து தீங்கே செய்து கொண்டு இருக்க முடியுமா? Is it possible that someone can be continually evil? அவனுடைய வாயிலே கபடு, There's perverseness in his mouth. அவனுடைய கண்கள் நேராக பார்க்கிறதில்ல, His eyes is not looking directly and straight. அவனுடைய கால்களிலே நேர்மை இல்லை, And there is no honesty in his feet. அவனுடைய விரல்கள் கூட வஞ்சனை நிறைந்ததா இருக்கிறது. Even his fingers are filled with deceit. அவனுடைய இருதயத்தை பார்ப்பீர்களானா சகலவிதமான பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது. When you look at his heart, it is filled with perversity. அவனுடைய எண்ணங்களை பார்ப்பீங்கன்னா தொடர்ந்து தீங்கையே அவன் யோசித்து கொண்டிருக்கிறான். When you look at his thoughts, he is continually devising evil. அவன் நண்பர்களுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே, சங்கத்திற்குள்ளே பிரிவினைகளை விதைக்கிறான். And also he sows discord amidst the community, amid the friends and families. இப்படி இருப்பது சாத்தியமா என்று நாம கேட்டோம். So we asked, is this possible? வேதத்தின்படி இது சாத்தியம்தான் என்று நாம் வாசிக்கிறோம். So according to Bible we read, yes, it is possible. ஏன் ஒரு மனிதன் இவ்விதமாய் தன்னை துன்மார்க்கத்துக்கு விற்று போட முடியும்? So why can a person sell himself to such a kind of evil? 3 காரணங்களை சொன்னேன். I told you 3 reasons. முதலாவது, மனிதனுடைய மாமிசத்தில் துர்குணம் இருக்கிறது. Number 1, we have wickedness in the flesh. இரண்டாவது, மனிதனுடைய மாமிசம் பலவீனம் உள்ளது. Number 2, we have a weak flesh. மூன்றாவது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மாம்சத்திற்குள்ளே ஒரு பெரிய போராட்டத்தில் அவன் இருக்கிறான். Number 3, we have a warring in the flesh. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? But what we should do? இந்த தீங்கிலிருந்து, நம்முடைய மாம்சத்தில் உள்ள தீங்கிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்? What should we do to be delivered out of this evil of our flesh? 3 காரியங்களை கவனித்தோம். We saw 3 things. முதலாவது, பழைய மனுஷனை சிலுவையிலே அறைய வேண்டும். Number 1, crucify the old man on the cross. இரண்டாவது,
பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ண வேண்டும். Number 2, consider to be dead to sin. மூன்றாவது, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். Number 3, commit your body as a living sacrifice. அப்பொழுது நம்முடைய மாம்சத்தில் துர்குணம் நீங்கி நாம் நீதிக்கு நேராய் நம்முடைய பாதைகளை கொண்டு செல்லலாம். So only then we can get rid of all these kinds of evil things from our flesh and go towards goodness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த வசனத்தில் உள்ள தீங்கினுடைய தீவிரத்தை பற்றி நேற்றைக்கு நாம் கவனித்தாலும், though we learned about the severity of the evil that is present in the scripture portion, இன்றைக்கு நாம் அந்த வசனத்தின் அந்த வசன பகுதியின் கடைசி பகுதியை பார்க்கலாம். let us look at the last part of the scripture. 15ஆம் வசனம் பாருங்க. Verse 15, ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். therefore his calamity shall come suddenly, suddenly he shall be broken without remedy. இன்றைக்கு என்னுடைய தியானத்தின் தலைப்பு சடுதியில் நாசம். Today the title of my devotion is sudden calamity. இந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், When you read these verses, 3 உண்மைகள் வெளியே வருகிறது. there are 3 truths that are revealed here. முதலாவது என்ன? First one, தீங்கு என்பது ஒரு நாள் நிச்சயம் முடிவுக்கு வரும். evil will end someday. தீங்கு எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்காது. Evil cannot continue forever. துன்மார்க்கத்திற்கு தேவன் ஒரு நாள் ஒரு முடிவை கட்டுவார். The Lord will bring an end to this evil one day. துன்மார்க்க நினைத்து கொள்ளக்கூடாது, என்னுடைய துன்மார்க்கத்திற்கு முடிவே இல்லை, என்னுடைய தீங்குக்கு முடிவே இல்லை என்று நினைக்க கூடாது. The wicked should never think that there is no end for their wickedness and there is no end for the evil. துன்மார்க்கத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கிற பிசாசுக்கே தேவன் ஒரு நித்திய நரகத்தை அவனுக்கென்று ஒரு லேக் ஆஃப் ஃபயர், அக்கினியின் ஒரு கடலை தேவன் வைத்திருக்கிறார். The Lord has set a lake of fire prepared for Satan, who is the core of this evil. அவன் ஒரு நாள் அவனுடைய எல்லா செய்கைகளும் நிச்சயமாய் நிறுத்தப்படும், ஒரு நாள் அவன் ஜெயிக்கப்படுவான். One day all his work will come to an end and he will be overcome and conquered. ஒரு நாள் அவனுடைய எல்லா பாவ கிரியைகள், அவனுடைய அக்கிரம செய்கைகளுக்கு ஒரு முடிவு வரும். One day there will be an end to all his wickedness and all his works and evil and இது iniquity. பிசாசுக்கு மாத்திரமல்ல, This is not only for Satan. தீங்குக்கும் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார், ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. But this verse says that the Lord has kept an end, a boundary to even evil. இரண்டாவது ஒரு சத்தியம் அதிலிருந்து வெளியே வருது. There's a second truth that is revealed. முதலாவது, தீங்கு நிச்சயமாய் முடிவுக்கு வரும் அப்படின்ற சத்தியம் மாத்திரமல்ல. Number 1, evil will end someday. இரண்டாவது, ஈவில் அல்லது தீங்கு என்பது நாம் நினையாத நேரத்தில் முடிவுக்கு வரும். Evil will end at time least expected. நாம் எதிர்பாராத நேரத்தில், in the time that we least expected. ஒரு மனிதன் அதை தடுத்து நிறுத்தி விடலாம் அல்லது அந்த தடையை தகர்த்து விடலாம் என்பதற்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள கூட அவனுக்கு வாய்ப்பில்லாத நேரத்தில், அவன் ஆயத்தமாக முடியாத ஒரு நேரத்தில், எதிர்பாராத ஒரு நேரத்தில் தேவன் அதை முடிவு கொண்டு வருவார். In the time when a person least expect, where he cannot even prepare to stop it, then the Lord will end that evil. மூன்றாவது ஒரு சத்தியம் அதில் வெளியே வருது. There's a third truth that is revealed here. இந்த தீங்கு வருமானால், கர்த்தர் தீங்குக்கு விரோதமாக ஆண்டவர் கிரியை செய்யும் போது, தேவன் முயற்சி எடுக்கும் போது, தேவன் பதில் அளிக்கும் போது, வரப்போகும் தீங்குக்கு யாருமே தப்பிக்க முடியாது. So when the Lord works against this evil, when the Lord start to respond and reply to this evil, then no one can escape this calamity. வேதம் சொல்லுகிறது, சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். The Bible says his calamity shall come suddenly, suddenly shall be broken without remedy. சகாயம் இல்லாமல் அவனுடைய தீங்குக்கு ஒரு முடிவு வந்துடும். There will come an end to his evil without any help. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதத்திலே அடிக்கடி இந்த சடுதியில் அப்படின்ற வார்த்தை அநேக இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. There are many places in the Bible where this word suddenly is used. காலங்களை தேவன் தம்முடைய ஆளுகையிலே வைத்திருக்கிறார். The Lord has kept all the times in his hand. எதிர்பாராத நேரத்துல
தேவன் காலங்களை மாற்ற முடியும். The Lord can change times and season in least expected time. இன்றைக்கு நம்முடைய காலங்கள் நமக்கு கைகூடி வருகிறது, இன்றைக்கு சாதகமா இருக்கிறது, இன்றைக்கு நம்முடைய துன்மார்க்கத்திற்கு தடையே இல்லை என்று நம்ம துணிகரம் கொண்டக்கூடாது. We should not dare thinking that everything is favorable and everything is in our hand and everything is favorable on our side. எந்த நேரம் காலம் மாறும் என்று யாருக்குமே தெரியாது. So we don't know when the time and season will change. அடிக்கடி நான் இந்த ஹிஸ்டரியில் நான் படிக்கும்போது சில பெரிய பெரிய சர்வாதிகாரியோட லைஃப்பை நான் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவங்க உச்சாணி கலையில் இருக்கும்போது திடீர் என்று அவங்க வாழ்க்கையில் ஒரு பேரழிவு அவர்களை சந்திக்கும். So when you read the history of the great dictators who were there, when they were at the pinnacle of their success, suddenly they had a great destruction in their நீங்கள் life. அவருடைய வாழ்க்கை வாழ்ந்த காலத்தை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, When you look at the season, the time when they lived here, ஒருவேளை நாம் அந்த காலத்தில் இருந்திருப்போமானால், maybe if we were living in those days, இந்த மனிதனுக்கு இந்த நேரத்தில் ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்மளால கற்பனை பண்ண முடியாது. we can't even imagine that this end will come to this man at this time. இந்த சாம்ராஜ்யத்துக்கு, இந்த அரசாங்கத்திற்கு இந்த வேளையில முடிவு வரும்னு நம்மளால கற்பனை பண்ண முடியாது. We can't even imagine that this kingdom or this reign will come to an end in this way. அநேக வேளையிலே 20 வருஷம் 30 வருஷம் கொடுங்கோல் ஆட்சி, பயங்கர சர்வாதிகாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் ஒரு இரவுல அவங்க வாழ்க்கை தலைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது. Many times people who reigned with a strong hand for 20 years and 30 years, just in one night their entire life is totally changed. பல வருஷங்களாக அக்கிரமத்தை செய்து கொண்டிருந்தவர்களுடைய முடிவு ஒரு சில மணி நேரங்கள்ல நிர்ணயிக்கப்பட்டது. The end of people who did evil and wickedness for many years together was just determined in few minutes. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேட் ஆகல. They did not fade gradually, சடுதியிலே ஒரு அழிவு வந்தது. but the destruction came suddenly. நீங்கள் இதைதான் 73ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்கலாம். This is what you can read in Psalm 73. அதாவது சங்கீதக்காரன் இந்த துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்து அவர் அந்த வீம்புக்காரருடைய வாழ்வை பார்த்து பொறாமை கொண்டேன் என்று சொல்லி 3ஆம் வசனத்துல சொல்றார். In verse 3 he says he was envious at the foolish when he saw the prosperity of the wicked. அவர் சொல்லுகிறார் அவர்களுக்கெல்லாம் எந்த இடுக்கணுமே இல்லை, அவர்களுடைய பலன்லாம் ரொம்ப உறுதியா இருக்கிறது. He says that they have no problem, they have no affliction and their strength is very firm. நீங்க 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நரர் படும் வருத்தத்தில் அகப்படவே மாட்டாங்க, மனுஷரடையும் உபாதையை அடையவே மாட்டாங்க. In verse 5 he says they are not in trouble as other men, neither are they plagued like other men. அவங்க என்ன செய்தாலும் அவங்களுக்கு எந்த தீங்குமே வராதது மாதிரி ரொம்ப பாதுகாப்பான ஒரு அரணுக்குள்ள இருக்கிறது போல அவங்க தெரிவாங்க. It appears they are in a very safe and protected layer no matter whatever evil they commit. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எந்த தீங்குமே கண்ணுக்கு தெரியாததுனால, எல்லையில எந்த ஒரு ஆபத்தும் தெரியாததுனால வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்துல அவங்க பெருமையை சரப்பணிய மாதிரி அணிஞ்சுக்கிறாங்களாம். So since there is no problem or no trouble for them, verse 6 says therefore pride compasseth them about as a chain. வேதம் சொல்லுகிறது கொடுமை அவர்களுக்கு ஆடையாகவே மாறியிருந்தான். And it says violence covereth them as a garment. 7ஆம் வசனத்துல அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. Verse 7 says their eyes stand out with fatness. இதெல்லாம் அவங்களுக்கு ஏன் இப்படி இவ்வளவு தூரம் அவங்களுக்கு தைரியம் வந்தது காரணம் என்னன்னா, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அவங்களுக்கு தீங்கு தங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சைன், ஒரு சின்ன அடையாளம் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. The reason why they were bold enough, it's because they could not even find a sign that they will encounter evil in their life. அவங்க இன்னும் சீர்கெட்டு போய் கொடுமையாக பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In verse 8 we read they are corrupt and speak wickedly concerning oppression. They speak loftily. அவங்க வாய் வானபரியந்தம் எட்டுகிறதுன்னு 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Verse 9 says they set their mouth against the heavens. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரே கேள்வி. So when he saw all these things he had one question. என்ன ஆண்டவரே, நான் என் கையை சுத்தத்துல உத்தமத்துல நான் கழுவுறேன், நான் கடவுளுக்கு பயந்து நடக்கிறேன், எனக்கு எவ்வளவு பாடு உபத்திரவம்லாம் வருது, அவங்கள பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, செக்யூரா இருக்காங்க, சேஃபா இருக்காங்க, இது எனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவர் ரொம்ப கலங்கி போய் நிற்கிறாரு. So he is greatly troubled and he asked his Lord, I have cleansed my heart in vain and washed my hands in innocency and I live a very good life and holy life, but they
but their life is so secure, so safe, and so protected. நீங்கள் 13ஆம் வசனம் வருவீர்களானா, If you come to verse 13, அவர் எந்த அளவுக்கு மனம் நொந்து போனாருன்னு கேட்டா அவர் சொல்லுகிறாரு, நான் விருதாவாக அல்லது வீணாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு குற்றம் இல்லாமையில என் கையில கழுவிட்டு இருக்கேன். so he was frustrated to the extent where he said, I have cleansed my heart in vain and washed my hands in innocency. இருதயம் வாதிக்கப்படுது, என்னுடைய காலை தோறும் கண்டிக்கப்பட்டிருக்கிறேன். For all the day long I have been plagued and chastened every morning. இப்படிலாம் தண்டனை வாங்கிட்டு நான் இருதயம் வாதிக்கப்பட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவனுங்க நல்லா இருக்கானுங்களே. So this is how I have been hurted and plagued and chastened every morning, but they live a very good life. அப்போ இதெல்லாம் யோசிக்கும்படி அவர் எங்க போனார்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு போனாரு. So to think about this, he went to the presence of God. அங்கே வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்துல இருந்து வாசிப்பீங்களானா, அங்கதான் எனக்கு அவங்களுடைய முடிவு தெரிந்தது அப்படின்னு சொல்றாரு. From verse 17 if you read, he says, only there I understood their end. 18ஆம் வசனம் பாருங்க. Verse 18, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறீங்க. surely you did set them in slippery places. இந்த சறுக்கலான இடம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. So you know the slippery places, right? நடந்து போயிட்டே இருக்கும்போது எந்த நேரம் சறுக்குன்னு தெரியாது. So we don't know when we will slip as you walk through. படிக்கட்டு இருக்கு, ஆனா அது வழுக்குச்சு அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் கீழே இருப்பான். So if you have a steps which is slippery, before you can imagine what happened, you will be down. தன்னை தற்காத்து கொள்றதுக்கு முன்னாலேயே அவனால தீங்குலேருந்து அவன் தப்பிக்க முடியாது. He cannot escape from that evil before he could safeguard himself. அதான் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம சறுக்கிறதுன்றது. That is called slip. வேதம் சொல்லுது, கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரா, சறுக்கலான இடங்கள்ல இந்த துன்மார்க்கரை வைத்திருக்கிறார். The Lord has set these evil people in slippery places. 19ஆம் வசனத்துல பாருங்க. Verse 19, ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். how are they brought into desolation as in a moment? பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். They are utterly consumed with terrors. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவி. As a dream when one awaketh, so O Lord when thou awakest thou shalt despise their image. சடனா ஆண்டவர் சேஞ்சஸை கொண்டு வர முடியும். The Lord can bring changes suddenly. நீங்கள் ஏசாயா 47ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களான ஒரு அருமையான வேத பகுதி இருக்கிறது. If you come to Isaiah 47, there's a beautiful scripture portion. ஏசாயா 47 10 முதல் 12 வசனங்களை பாருங்களேன். Isaiah 47 verses 10 to 12. வேதம் சொல்லுகிறது, உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய், உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. For you have trusted in your wickedness, you have said, no one sees me, your wisdom and your knowledge have warped you. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். And you have said in your heart, I am and there is no one else besides me. எப்படி? துன்மார்க்கத்துல திட நம்பிக்கை ஆயிட்டாங்களாம். You have trusted in your wickedness. என்னை பார்க்கிறதுக்கு யாருமே இல்லை, There is no one to see me, என்னை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, and there is no one to stop me. என்னை தவிர வேற யாருமே இல்லை. There is no one else beside me. இப்படி நினைத்துட்டு இருக்கும்போது As I was thinking so, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, verse 11 says, ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், therefore evil shall come upon you. அது எங்கே இருந்து வந்ததென்று நீ அறியாய். You shall not know from where it arises. விக்கினம் உன்மேல் வரும், And trouble shall fall upon you. நீ அதை நிவிர்த்தியாக்க மாட்டாய். You will not be able to put it off. நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பாழ்கடிப்பு உன்மேல் வரும். And desolation shall come upon you suddenly, which you shall not know. நீ உன் சிறுவயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். Stand now with thine enchantments and with the multitude of thy sorceries, wherein thou hast labored from thy youth. If so be thou be able to profit, if so be thou mayest prevail. ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாரு. The Lord challenges here. என்னப்பா, உன் வித்தைகளையும் உன்னுடைய சூனியங்களையும் நம்பிட்டு உட்காந்துருக்கியா? Are you trusting your enchantments and sorceries? அதை நீ அனுசரிச்சு நில்லு, உனக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு நான் நின்று பார்க்கிறேன்ற. So you stand now with them, then I will see whether that will profit you or not. இந்த காலை வேளையில
நீங்கள் ஒருவேளை உங்களை பார்த்து நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் என் மேலே வர்ற அந்த துன்மார்க்கம், என் மேலே துன்மார்க்கர் எடுக்கிற பிரயாசங்கள், அவருடைய சூழ்ச்சிகள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனம் உடைஞ்சு இருக்கேன் நான். This morning you might be saying, Pastor, when I look at the evil schemes and the evil devices that the evil men take upon me, I'm really broken in my heart. இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வரும்? When this will come to an end? இதெல்லாம் யார் தடுப்பா? Who will stop this? இதெல்லாம் யார் மாற்றுவா? Who can change this? நான் சொல்லுவேன், நீங்க பயப்படாதீங்க. I tell you, don't be afraid. ஆண்டவர் ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. The Lord has set a day for us. சடுதியிலே அவர்களுடைய எல்லா துன்மார்க்கமும் ஒளிந்து போகும். Suddenly their evil will end. அது பெரிய ராஜ்யமா இருக்கலாம். It might be a great kingdom. அது பெரிய அதிகாரியா இருக்கலாம். It might be a great officer. ஒரு பெரிய மனிதனா இருக்கலாம். It might be a great man. நீங்க யாரை கண்டு கவலைப்பட வேண்டாம். You don't be afraid of anybody. காலங்களை தன்னுடைய கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். The Lord has kept times in his hands. ஒரு நொடி பொழுதிலே நினையாத நேரம் காலங்களை மாற்ற தேவனால் கூடும். God is able to change a time and season in a fraction of a second, in a moment. ஒரு நிமிஷத்துல நேபுகாத்நேச்சார் பொற்தலையாகிய ஒரு ராஜாவாக, அவன் பாபிலோனுக்கு அரசனாக பால்கனியில் சுற்றி கொண்டிருக்கிறான். So this Nebuchadnezzar was moving around in his balcony as a king who of the golden head. ஆனா அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா மிருகத்தை போல புல் மேய்ந்து கொண்டிருக்கிறான். The next moment he was grazing like a beast. நாம துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தையும் அவனுடைய பெருமையும் அகந்தையும் பார்த்து நாம பயப்படக்கூடாது. We should not be afraid looking at the pride and arrogance of the evil and wicked. ஏனால் அவனுடைய காலங்களை குறிக்கிறவர் கர்த்தர். Because it is God who appoints the time. சடுதியிலே நாசமடைவான். They will be destroyed suddenly. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து சடுதியாக நமக்கு நாசத்தை நம்ம வாழ்க்கையில நாம பெறாமல் இருக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். We should be very careful that we may not receive this sudden calamity from God. நம்முடைய பாதைகள் சறுக்கலான பாதையில் இருக்கக்கூடாது. Our path should not be slippery places. சறுக்கலான பாதை அப்படின்றது கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அதுல பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியாது. So these slippery places, when you look at them, you cannot find any problem in them. அதுல பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மலா எல்லா பாதையை போல பாதுகாப்பாக எல்லாவற்றை போல சாதாரணமாக தெரியும். It appears very protective like other paths, and it appears similar and same and normal like other paths. அது எந்த எச்சரிப்பையும் கொடுக்காது. It will not give you any warning. ஆனால் காலை வச்சு நீங்க என்னன்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னால எங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. But if you place your feet and before you could come to realization, you don't know where you will be. உங்களை நீங்க தற்காத்து கொள்ள முடியாது. You cannot safeguard yourself. உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. You cannot even control yourself. கண் மூடி திறக்கிறதுக்கு முன்னால பெரிய ஆபத்துகள் நடந்துரும். At the blink of an eye you can see dangers. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில சடுதியாக ஆபத்தை கொண்டு வருகிற இந்த சறுக்கலான இடங்களுக்கு நாம் எச்சரிப்பா இருக்கணும். We should be careful about the slippery places which bring sudden calamity in our life. இத போல சடுதியான அழிவை நமக்கு கொண்டு வரக்கூடிய 4 சறுக்கலான இடங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I want to show you 4 slippery places that can bring sudden calamity to us. இவைகளை நாம் குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about them. சில இடங்கள்ல பாருங்க, விசேஷமாக இந்த மால்ஸ்ல ஆஃபீஸஸ்லாம் சில வேளையில இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க தெரியுமா, அல்லது அந்த பெரிய ஹால்வே அது எல்லாத்தையும் அவங்க அந்த டைல்ஸ் எல்லாம் அவங்க தொடச்சிட்டு இருப்பாங்க. So you could have noticed this in malls and also in office places where they will clean the restrooms and also they will clean the hallway. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு சைன் போர்டு வச்சிருப்பாங்க, காஷன் வெட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி ஒரு காஷன் போர்டை வச்சிருவாங்க. Some people will place a caution board saying that caution wet floor. அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், கண்ணில் பார்த்தா இது சறுக்குன்னு தெரியாது. When you look by your eyes you will not find that it will be slippery. கண்ணால பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் மேல தண்ணி இருக்குன்னு தெரியாது. So when you look by your eyes you cannot see water on the tiles. ஆனால் அவர்கள் எச்சரிப்பை கொடுத்ததனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா போவோம். Just because they have given a warning we will go very carefully. சில வேளையில அந்த பகுதியை தவிர்த்து விட்டு போய்டுவோம். Sometimes we will avoid that place. தேவனும் வேதத்துல சில சறுக்கலான இடங்களை நமக்கு முன்னாலேயே காஷன் காஷன் வெட் ஃப்ளோர் ஸ்லிப்பரி பிளேஸ்
சடன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சில தடவை சில எச்சரிப்பு பலகைகளை ஆண்டவர் சில இடத்துல பைபிள்ல வைக்கிறாரு. The Lord also said certain places, certain caution boards in certain places in the Bible where it says it's sudden calamity. You have to be very careful. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்படிப்பட்ட இடங்கள் அவைகள்? What kind of places are they? முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பாருங்கள். Number 1, Deuteronomy chapter 7 verses 1 to 4. இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துல அவர்களுக்கு வரவிருக்கும் ஆபத்தை பற்றி பேசுறாரு. Here the Lord speaks about the calamity that the Israelites going to encounter in the place which they going to possess. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பெருத்த ஜாதிகள் ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக நான் ஒரு நாள் துரத்துவேன். So the Lord says, these 7 greater and mightier nations like Hittites, Girgasites, Amorites, Canaanites, Perizzites, Hivites, Jebusites, and these 7 people I will just chase before you. அவங்களை துரத்திட்டு உங்களுக்கு கையில முதல்ல அவங்களை ஒப்பு கொடுப்பேன். So I will cast them before you and I will commit them into your hands. நீ அவர்களை என்ன செய்யணும்? முறிய அடிச்சிரணும். And you have to conquer and destroy them completely. அவர்களை முழுவதுமாக சங்காரம் பண்ணணும். You have to utterly destroy them. கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. When the Lord delivers them over to you, you shall make no covenant with them nor show mercy to them. 3ஆம் வசனத்துல அவர்களோடு சம்பந்தம் கலக்காத. In verse 3, nor shall you make marriages with them. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரர்களுக்கு கூடாது, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமல் நீ இரு. You shall not give your daughter to their son, nor take their daughter for your son. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். For they will turn your sons away from following me to serve other gods. அந்த எச்சரிப்பை கடைசியா முடிக்கிறாரு. He ends with a caution here. அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். So the anger of the Lord will be aroused against you and destroy you suddenly. சீக்கிரத்தில் கர்த்தருடைய கோபம் உங்களை அழித்து. The anger of the Lord will destroy you suddenly. முதலாவது சொல்லுவேன், சறுக்கலான இடம் போல் சடுதியாக அழிவை கொண்டு வருகிற முதலாவது எச்சரிப்பு என்னன்னு கேட்டா, பாவத்திற்குரிய உடன்படிக்கைகள். The first slippery place that will bring sudden calamity is sinful covenants. பாவத்திற்குரிய தேவன் அனுமதிக்காத, தேவன் தடுத்த, தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கைகள். Sinful covenants which are not pleasing to God, which are stopped by God, which are hindered by God. ஆனால் இந்த உடன்படிக்கைகளுடைய ஆரம்பத்தை நீங்க பார்ப்பீர்களானா, But when you look at the beginning of these covenants, அவைகள் எப்படி கண்ணுக்கு தெரியும்னு சொன்னா, நல்ல இடம் போல தெரியும். in the beginning it appears as if they are good places. நல்ல மனிதர்கள் போல தெரிவார்கள். They will appear like good people. அவர்கள் சம்பந்தம் கலக்க வரும்போது எல்லாவற்றையும் சம்மதித்து வருவார்கள். So when they come for making marriages, they will accept for everything and do it. ஆனா இவர்கள் என்ன செய்வார்கள்னா, உங்களுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவங்க ஒரு நாள் திருப்பிடுவாங்க. But they will turn your sons and daughters away from following me to serve other gods. விக்கிரகங்களுக்கு பணிவிடை செய்ய உங்களை கொண்டு போய்டுவாங்க. They will take you to serve other idols. ஆண்டவர் சொல்றாரு, இது ஆரம்பத்துல உனக்கு கண்ணுக்கு தெரியாது. The Lord says, in the beginning you will not be seeing this. ஆரம்பத்துல உன் கண்ணுக்கு என்னதான் தெரியும்னு சொன்னா, ஒரு பெண்ணையோ ஒரு குமாரனையோ தான் உன் கண்ணுக்கு தெரியும். So in the beginning you can see a bride or a groom. திருமணம் முடிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். So you will see that if it is marriage is over, that is enough. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை நான் சறுக்கலான இடங்களுக்கு உன்னை எச்சரிக்கிறேன். So the Lord says, I will caution you for the slippery place. நீ இந்த பாவத்திற்குரிய அல்லது எனக்கு பிரியமில்லாத உடன்படிக்கை நீ செய்வாயானால் அழிவு நீ நினைச்ச நேரம் வராது, சடுதியாக வரும். If you involve into this kind of sinful covenant or covenant which is not pleasing to me, then this destruction will come suddenly. கொஞ்ச காலம் எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். It may appear that there is no problem for a limited period. எல்லாமே சுமூகமாய் கூடி வந்தது போல இருக்கும். It will appear as if everything is favorable. ஆனால் அழிவு சடுதியாக வரும். But destruction will come suddenly. நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about this in our life. தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கை, தேவன் அங்கீகரிக்காத உடன்படிக்கைகள், உறவுகளை குறித்து நாம் எச்சரிப்பா இருக்கணும். We should be careful about the covenants which are not pleasing to God, the covenants which are not acknowledged by God. தேவன் இப்படிப்பட்ட உடன்படிக்கைகளை குறித்து பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்ல,
புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். The Lord has given us warnings not only in the Old Testament but also in New Testament about these covenants. அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள். You have to depart from them. தேவனுடைய சபைக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? What is the connection or relationship between God and idol? அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படாம இருங்க. So do not mingle yourself with a do not be unequally yoked. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? What is the relation between a believer and unbeliever? ஆண்டவர் எச்சரிப்பை புதிய ஏற்பாட்டிலையும் கொடுத்திருக்காரு. The Lord has given his warning even in the New Testament. ஆனால் இன்னைக்கு அநேகர் அதை வாக்குவாதம் பண்ணுவாங்க, அதை கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்ல முடியாது நம்மளால. But people today will argue about it, they will raise questions, we cannot even answer their questions. ஆனா பைபிள் சொல்லுது சடுதியில அழிவு வர்றதுக்கு காலங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. But the Bible says the times are preparing for your sudden destruction. எங்க இருந்து இந்த சடுதியான அழிவு வரும்? Where will the sudden calamity come? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கைகள், sinful covenants or covenants that are not pleasing to God, தேவனற்ற உடன்படிக்கைகள், covenants that is devoid of God, தேவனுக்கு முக்கியத்துவம் தராத உடன்படிக்கைகள், covenants which don't give importance to God. உறவு மாத்திரம் போதும், உன்னதர் தேவையில்லை என்று சொல்வது. They will say that relationship is enough, we don't want the great God. தேவன் இல்லாத உடன்படிக்கைகள், covenants devoid of God, நான் சொல்லுவேன் ஆபத்தான நிலையை நம்மளை கொண்டு போயிடும். that will take you to sudden calamity. அதை தப்பித்து செல்ல வழி இல்லாம போயிடும். And you will find no way to escape from it. கர்த்தர் இன்றைக்கு நம்ம எச்சரிப்பாராக. May the Lord warn us today. இரண்டாவது, Number 2, எந்த இடங்கள் நமக்கு சறுக்கலான இடங்களாக சடுதியாக நம்மளை அழிவுல தாழ்த்துறதுக்கு ரெண்டாவது முக்கியமான இடத்தை குறித்து நம்ம எச்சரிப்பா இருக்கணும். what is the second place where we should be careful about that slippery place which brings sudden calamity? 64 சங்கீதம் 7ஆம் வசனம் பாருங்க. Psalm 64 verse 7. அவர்கள் நியாய கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமுமாயிருக்கிறது. Verses 6 and 7, they devise iniquities, we have perfected a shrewd scheme, but the inward thought and the heart of man are deep. என்னமா இது? What is it? நியாய கேடுகளை எங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்குன்னு தேடுவாங்களாம். So they will search for loopholes to find where they can find it. நியாயமான பாதைகளை விரும்ப மாட்டாங்க அவங்க. They won't love perfect or honest ways. அவங்க நியாயத்தை எப்படி கேடு பண்றது, நியாயத்தை கெடுக்கிறது எப்படி இந்த இடத்துல ஒரு சட்டத்துல ஓட்டை கிடைக்கும் அப்படியே தான் தேடி போவாங்க. So they will just they will try to find a loopholes in the laws. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க யோசனைகள் எல்லாமே நேரா இருக்காது, தந்திரமா இருக்கும். And also every thoughts of them will be very cunning. ஒவ்வொரு உட்கருத்தினும் அவருடைய இருதயமும் பார்த்தா அது ஆழமா இருக்குமா, அதை கண்டுபிடிக்க முடியாதான். So both the inward thought and the heart of man are deep, you cannot find it. நான் சொல்லுவேன், ரெண்டாவது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு இடம் என்ன தெரியுமா? நம்மளை திடீர்னு கொண்டு போய் பிரச்சனையில மாட்ட வைக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா தீங்கை பிணைக்கிற ஒரு முயற்சி. The second place which can bring a sudden calamity is scheming corruption. தீங்கு நம்ம அறியாமலே நம்ம செய்றோம். So we do evil unknowingly. நம்ம எல்லாருமே எல்லாத்துலயும் உத்தமமா இருக்கோம்னு சொல்ல முடியாது. We cannot say that everyone is perfect in everything. மன்னிப்புன்ற வார்த்தையே ஏன் நமக்கு பொருந்துதுன்னு கேட்டா நிறைய காரியங்களை அறியாம செஞ்சிரோம். So the word sorry or forgiveness is just suitable for us just because we do many things out of ignorance. ஆனால் திட்டமிட்டு தீங்கு செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. But when you scheme corruption, that is something dangerous. முடிவை பற்றி அது எழுதி இருக்கு. It writes about the end. சங்கீதம் 64:7 பாருங்க. Psalm 64:7. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். But God shall shoot at them with an arrow, suddenly they shall be wounded. ஆனாலும் அப்படின்ற வார்த்தை ஏன் அங்க இருக்கு தெரியுமா? Why is the word but mentioned there? நீ எத்தனைதான் நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடினாலும், no matter how many shrewd schemes you may search and find out, எத்தனை தந்திரமான யோசனைகள் நீ செய்தாலும், no matter how much you devise iniquities, உன் இருதயம் எவ்வளவு ஆழமா இருந்தாலும், no matter how deep your heart is, ஒண்ணுமே யாராலும் கண்டுபிடிக்க முடியாத உட்கருத்துக்கள் உனக்குள்ள இருந்தாலும், no matter whether you have inward thought which no one can even find out, உன் தந்திரத்தை கர்த்தர் அறிவார். but God will know your cunningness.
வேதம் தந்திரக்காரன் அவன் தந்திரத்திலே பிடிப்பாராம். So the Bible says the Lord will take hold of the crafty in his craftiness. சில வேளையில சில பள்ளி மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க படிக்காம என்ன பண்ணுவாங்கன்னா பரீட்சை எழுதுவாங்க. So there are sometimes we can find certain students who will write exams not prepared and studied for it. இப்போ படிக்காம எழுதி நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசை வந்துட்டுனா அதுக்கு ஒரே வழி என்னன்னா எதையாவது ஒரு மால் பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த மார்க் கிடைக்கும். So when they desire to get good marks without studying, only if they do some mal practice they can get that score. இப்போ இந்த மால் பிராக்டிஸ், இந்த தந்திரமான யுக்திகளை எடுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னா ஒரு 4-5 ஐடியா இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு நண்பன் சொல்லி கொடுத்துருப்பான், இப்படி எல்லாம் காப்பி அடிக்கலாம். So if they want to involve into that such kind of mal practice, they know certain ways, and their friends would have also taught them certain things. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இதுல ஏதாவது ஒரு யுக்தியை எடுத்து இவங்களுக்கு எது ரொம்ப தந்திரமானதுன்னு தெரியுதோ அதை எடுத்து செய்வாங்க. So they will pick out one of the plan which finds to be so crafty and cunning, and then they will do it. ஆனா சில வேடிக்கையா இருக்கும். But sometimes it is funny. இவங்க இவ்வளோ தந்திரமா போனா அவங்கள கண்காணிச்சுக்க டீச்சர் இருக்கு பாருங்க, அவங்க இதை விட தந்திரமா இருப்பாங்க. So when they act cunningly, the teachers who monitor them, they act more cunning than them. ஏன்னா இவர் இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறாரு. It's because it is the first time he is writing his exam. இந்த மாணவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது அட்டெம்ப்ட் பண்றாரு. So this is the first attempt for this student. ஆனா இந்த டீச்சர் இருக்காங்க பாருங்க, 20 வருஷமா 20 பேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. But this teacher have seen 20 batches for 20 years. எத்தனை பேர் அவங்க பிடிச்சிருப்பாங்க. So she would have caught many people already. அதனால இவன் தந்திரத்தை இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறான்னு நினைச்சாலும் அதை பிடிக்கிற ஆள் இருப்பாங்க. So though he thinks he is the first man who is doing this, but there are people who can catch him. அநேக வேளை கஸ்டம்ஸ்ல சரி, டிக்கெட் இல்லாம போறது சரி, நீங்க என்ன தந்திரம் வேணா பண்ணுங்க, என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே இந்த தந்திரத்தை எப்படி செய்ய முடியும்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. So many times even in customs and also when you board without tickets, they already scheme how this evil will be done. எப்படியெல்லாம் ஒருவன் ஏமாற்ற முடியும்னு அந்த அதிகாரிக்கு தெரியும். So that officer will know how a person can cheat them. நான் சொல்லுவேன் அவங்க இந்த தந்திரக்காரன் அவன் தந்திரத்திலே பிடிப்பாங்க. So they will catch this crafty in his craftiness. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. மனுஷனே இப்படி தந்திரக்காரனா பிடிக்க முடியும்னா தேவன் எவ்வளவு பிடிப்பார். So when even a man can catch another man, then how much God can do. சில வேளையில பாருங்க, சிலர் மாறு வேடம் அணிஞ்சு கூட இந்த காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்கன்னா சில துன்மார்க்கனை பிடிப்பாங்க. So there are also sometimes this police cops who come in mufti uniform and to catch the thieves. ஒரு கேமோஃப்ளாஜ் பண்ணிடுவாங்க. They will camouflage it. அந்த தப்பு பண்றவனுக்கு இவர் போலீஸ்காரனே தெரியாதபடி தங்களை மறைச்சு கூடவே போய் அவனை பிடிப்பாங்க. So the accused will not know that he is a police cop, but they will go along with them and they will catch them. மனுஷனாலே இப்படிலாம் பண்ணி தந்திரக்காரனையே மிஞ்ச முடியும்னா தேவன் எவ்வளவு அறிந்தவரா இருக்கிறார். So how much this man, even a man can do so much and go beyond this crafty, how much God can do. வேதம் சொல்லுது, மனுஷன் நினைச்ச பிறகு செஞ்ச பிறகு கர்த்தருக்கு தெரியும்னு போடல, நினைவின் தோற்றங்களையே அவர் அறிந்திருக்கிறார். So the Bible doesn't say that the Lord knows after a man thinks and does it, but he knows even when the thought is present in your mind. நம்ம யோசனைகளின் நினைவுகளினுடைய தோற்றத்தை. So he knows that formation of the thoughts. அப்ப எவ்வளவு தேவன் நம்ம பிடிப்பார் பாருங்க. So how much the Lord will catch us. ரெண்டாவது நான் சொல்லுவேன், சடுதியில அழிவு வராதபடி நம்ம வாழ்க்கையில இந்த தந்திரமா துன்மார்க்கமா திட்டமிடுறது இருக்கு பாருங்க, அதை நம்ம விட்டுறணும். So number 2, scheming corruption should be avoided from our life to enter into sudden calamity. விதமாக தீங்கை துன்மார்க்கத்தை திட்டமிட்டு செய்கிறவங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீங்களானா அவர்களோடு கூட இணையாமல் இருப்பதும் நல்லது. So if you identify such persons who scheme corruption, devise evil against other people, it is better you don't acquaint with them. மூன்றாவது ஒன்று இருக்கு. The third one, அது சடுதியான அழிவு கொண்டு வர்ற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 21 முதல் 22. Proverbs chapter 24 verses 21 to 22. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. My son, fear the Lord and the king. Do not associate with those given to change. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? For their calamity will rise suddenly, and who knows the ruin those two can bring. கலகக்காரரோட நீ கலந்துராத. So you don't associate with the revolutionary. மூன்றாவது, எப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம சேரக்கூடாது அல்லது எந்த காரியத்துல நாம இறங்கக்கூடாதுன்னு கேட்டா, திடீரென்று நம்மை நம்பினவர்களுக்கு விரோதமா கூட்டத்தை மாற்றி உட்கார்றதுக்கு பாருங்க,
அந்த செய்கையில நம்ம இறங்கக்கூடாது. The third act that we should avoid so that we can be away from the sudden calamity is shifting camps. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது. It is beautiful in English. அதில் போட்டிருக்கு இந்த கலகம் பண்ணுறதுன்றதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தை என்னன்னா people who are given to change, மாற்றத்திற்கு அவங்கள தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. So it says those are the people who are given to change. மாற்றத்திற்கு ஒப்பு கொடுத்தா என்ன மாற்றம்னு கேட்டால் யாரிடத்துல நம்பிக்கையாக இருந்தாங்களோ திடீர்னு அவங்ககிட்ட இருந்து மாறி அவர்கள் யாரை பற்றி பயந்துருந்தாங்களோ அந்த கம்பெனியில போய் திடீர்னு போய் உட்கார்றது. So this change is such a way where whom they trusted, they just shift from the place where they trusted first to the place where they were afraid of. இன்னொரு விதமா சொன்னா நம்பிக்கையை உடைக்கிறவர்கள், in other words who break the trust, நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறவர்கள், who do or treacherous act against the trust, கலகம் பண்றவங்க, people who rebel. நான் சொல்லுவேன் இந்த கலகக்காரர்களோட ரெவல்யூஷன், கலகக்காரரோட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். I tell you, you should be very careful about these revolutionaries. இந்த கலகம் பண்றதுலயும் எச்சரிப்பா இருக்கணும். You should be very careful about those who rebel you. நம்பிக்கையை உடைக்கும் வண்ணமாக தந்திரமா வேலை செய்யக்கூடாது. So you should not scheme cunningly that you may break their trust. நான் சொல்லுவேன் இந்த கலகம் பண்ற சுபாவம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது, நாம சேர்ந்திருக்கிற மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது. So I tell you, this revolutionary nature should not be present in us and also with the people whom we acquaint with. இந்த கலகம் பண்றது என்னன்னா கூடவே இருக்கிறது போல இருந்து நம்ம குழி பறிக்கிறது. So this revolutionary act is such a way where you will be with them but you dig a pit for them. கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லவர்களை போல, நல்லது செய்யறது போல, நம்பிக்கைக்குரியவர்களை போல ஒரு நாடகம் போட்டு ஒரு பலவீனமான ஒரு நேரம் வரும்போது தங்களுடைய உண்மை ரூபத்தை வெளியே காட்டிடுவாங்க. You act as if you are trustworthy until the end, as if you are good until the end, but at the weaker portion you will just scheme out your plan. இதெல்லாம் சில இடத்துல அரங்கேறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா தான் இருக்கு. When you see such things happen in certain places, it is எத்தனை நாளா இவன் இந்த திட்டத்தை போடான்னு தெரியாது. We don't know for how many days he was plotting this evil. ஆனா எப்படி வெளியே சொல்லுவான்னா, ஐயோ எனக்கு இந்த எஜமானோட எனக்கு அவ்வளவு நல்ல உறவு இருக்கிறது. But outside he will say, I have a good relationship with this master. இந்த எஜமான் தான் என் தெய்வம் மாதிரி. He says that his boss is his God. என்ன அவர் ரெண்டு கண்ணு மாதிரி அவர் நான் வச்சிருக்கேன். I have kept him as my two eyes. இவர்தான் என்னுடைய தலைவர். He is my leader. அவரை நான் என்ன வேணாலும் செய்து நான் அவரை காப்பாற்றுவேன். I will do anything to protect and save him. அப்படியே கூடவே வருவான் நல்லவனை போல. So he will come like a good person along with him. திடீரென்று கலகக்காரனாக எழும்புவான். But suddenly he will rise up as a revolutionary. அந்த ஒரு பலவீனமான நேரத்துக்கு அவன் காத்துக்கிட்டே இருப்பான். He will be waiting for the weaker time. ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருப்பான். He will be waiting for a chance. நான் சொல்லுவேன் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க தயவு செய்து சார்ந்துடாதீங்க. உங்க பாதை எப்படி ஆயிடும்னா சடுதியில அழிவுக்கு நேரா போயிடும். I tell you, don't depend on such kind of people, otherwise your path will end in a sudden calamity. நான் சிலரை பார்த்திருக்கிறேன். ஒருவருடைய தோல்வியில அல்லது அவருடைய மரணத்துல திடீரென்று சிலர் எழும்பி தங்களை பெரியவர்களாக காட்டுவாங்க. I have seen certain people who will show themselves to be great in death or in failure of certain people. யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த நேரம் மட்டும் நண்பனாக ரொம்ப வேண்டப்பட்டவராக காண்பிச்சுட்டு அந்த இடம் காலியான உடனே தங்களை வந்து என்ன செய்ய கலகம் பண்ணுகிறவர்களாக எழும்புவாங்க. When a person is dead, at that point of time they will show as if they are very close and very much closer to them, but after that place is empty they will show their revolutionary nature. பெரிய கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து தங்களால் என்ன செய்ய முடியும்ன்றதை முயற்சி செய்து பார்ப்பாங்க. They will gather a big crowd after them and they will do whatever is possible by them. அவ்வளவு நேரம் நம்பிக்கைக்குரியவனாக இருந்து திடீரென்று எழும்பி கலகம் பண்ணுவான். Until then they will act as trustworthy, but then they will become revolutionary. இதைதான் யோபு சொல்லும் பொழுது, this is what when Job says. யோபு 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. Job 20 and verse 5. வேதம் சொல்லுகிறது, அவர் மனுஷனை பூமியிலே வைத்த ஆதிகாலம் முதல், மன்னித்துக் கொள்ளுங்கள் 4ஆம் வசனம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல 5ஆம் வசனம், துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் நீ அறியீரோ. Verse 5 in English, that the triumphing of the wicked is short and the joy of the hypocrite but for a moment. மனுஷனை பூமியில வைத்த ஆதிகாலம் முதல் இப்படிதான் இருக்கான். So right from the time when the Lord placed man on the earth, it is so. எப்படி இருக்கு? How it is? துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது, மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் தான். The triumphing of the wicked is short and the joy of the hypocrite is just for a moment.
நாம மாயக்காரரா இருக்கக்கூடாது, We should not be a hypocrite. கலகக்காரரா இருக்கக்கூடாது, We should not be a revolutionary. நம்பிக்கைக்குரியவர்களா நம்ம இருக்கணும். We should be trustworthy. நான் சொல்லுவேன், அப்ப நம்முடைய பாதங்கள் சறுக்கலான இடங்கள்ல உட்காராது, Only then our feet will not step on slippery நம்முடைய places. அழிவு சடுதியாக வராது. Our calamity will not come suddenly. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. கடைசியாக At last, எப்பொழுது நம்முடைய பாதங்கள் சறுக்கலான இடங்கள்லேருந்து தப்பித்து நாம பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முடியும்? so when can we escape from slippery places and go to a safe place? எப்பொழுது இந்த சடுதியான அழிவுக்கு நாம் தப்ப முடியும்? When we can be delivered out of the sudden calamity? நான்காவது ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. There's a fourth caution. என்னது அது? What is that? எந்த இடத்துக்கு நாம் விலகணும்? We should be avoiding which place? நீங்கள் நீதிமொழிகள் 29:1 வாசித்தால், Proverbs 29 verse 1. 29:1, Proverbs 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். He who is often rebuked and hardens his neck will suddenly be destroyed, and that without remedy. நான்காவது, யாரிடத்துல எந்த காரியத்தை குறித்து எச்சரிப்பா இருக்கணும்? The fourth thing that we should be careful about, நான் சொல்லுவேன், மாற்றத்திற்கு அல்லது மனம் திரும்புதலுக்கு மனக்கடினம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. we should not be stubborn to change. மாற்றத்திற்கு மனம் திரும்புதலுக்கு மனக்கடினத்தோடு இருக்கக்கூடாது. We should not be stubborn to change. ஆண்டவர் நம்முடைய குற்றங்கள் நடக்கிற வேளையில, தவறுகள் நடக்கிற வேளையில கர்த்தர் கடிந்து கொள்ளுவார். When we commit mistake, when we do sin, the Lord rebukes us. கர்த்தர் எச்சரிப்பார். The Lord warns us. ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, அடிக்கடி நம்மை கடிந்து கொள்ளுவார், எச்சரிப்பார். Not one or two times, but many times He will rebuke us and warn us. தேவனுடைய வார்த்தையும் அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. That is why the word of God is given to us. அது கடிந்து கொள்ள, நமக்கு புத்தி சொல்ல, எச்சரிக்க தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. The word of God is given that it may rebuke us, it also to change us and to give us an understanding. வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறவனுக்கு சடுதியான நாசம் வரும். The Bible says, he who is often rebuked and hardens his neck will suddenly be destroyed. ஆண்டவரே, எனக்கு இந்த போல ஒரு ஸ்டபர்னஸ், ஒரு விதமான மனக்கடினம் இருக்கக்கூடாது. Lord, I should not have such kind of stubbornness in me, Lord. ஆண்டவரே, நீர் உடனே என்னுடைய இருதயத்தை நீர் மாற்றும். Lord, you change my heart immediately. ஆண்டவரே, என்னுடைய வழிகளை உடனே திருப்பிக் கொள்ள கிருபை தார். Lord, give me grace to turn my ways immediately, Lord. நீர் எச்சரிப்பை கொடுக்கும்போது அந்த சத்தத்திற்கு உடனே செவி கொடுக்க கிருபை தார். Lord, when you give a warning, give me grace that I may give heed to it immediately, Lord. என்னுடைய துன்மார்க்கத்தில் நான் தொடராமல் தீவிரியாமல் இருக்க கிருபை தார். Lord, give me grace that I may not continue to do in my எனக்கு ஒரு நறுங்குண்ட ஒரு இருதயத்தை எனக்கு தார். Lord, give me a broken and contrite heart, Lord. தேவன் விரும்புகிறது நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவிதான் என்று வாசிக்கிறோம். We read, the Lord desires the broken and contrite heart. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை நான் ஒரு நாளும் வேதனைப்படுத்தாதபடி ஆண்டவரே, என்னுடைய வழிகளை உம்முடைய வார்த்தையை கேட்டு உடனே திருப்பிக் கொள்ள, மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை தார். Lord, give me grace that I may not hurt you at any point of time, but turn my ways listening to your word அப்படி immediately. நான் இருப்பேனானால் If I be so, நிச்சயமாகவே சடுதியான அழிவிலிருந்து தேவன் என்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். surely the Lord is able to save me from sudden calamity. இன்னைக்கு 4 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார். Today the Lord spoke about 4 things to us. துன்மார்க்கமான உடன்படிக்கைகள், Sinful covenants, தீமையை பிணைக்கிறது, scheming corruption, நம்முடைய கலகம் பண்ணுகிறது அல்லது நம்பிக்கையை உடைக்கிறது, shifting camps, நான்காவது மாற்றத்திற்கு கடின இருதயத்தோடு எதிர்த்து நிற்பது. Number 4, being stubborn to change. இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில சறுக்கலான இடங்களாய் மாறாதபடி எச்சரிப்படைந்து என் வழிகளை உறுதிப்படுத்த கிருபை தார். Lord, give me grace that I may be warned, that these places may not become slippery places in my life, and that I may stand firm. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy and merciful Father, we thank you, Lord. இந்த காலையில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the good words that you spoke with us this morning. எங்களை எச்சரித்திருக்கிறீர், எங்களை இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்திருக்கிறீர். Lord, you have cautioned us and you have met us through your word today. இன்றைக்கு பேசின நம்முடைய நல் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க, கீழ்ப்படிய, எங்களுக்கு அதை ஒப்பு கொடுக்க, அர்ப்பணிக்க
எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace that we may give heed to your word, that we may obey and we commit ourselves to that word, Lord. எங்களை தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே வைத்துக்கொள்ளும். Lord, continue to keep us under your protection. எங்கள் பாதைகள் சறுக்கலான இடங்களிலோ சடுதியாக அழிவுக்கு எங்களை நடத்துகிற ஒரு ஸ்தானத்திலேயோ எங்களை வைத்து விடாதேயும் ஆண்டவரே. Lord, do not set us in places which are slippery and that may lead us to sudden calamity, Lord. கர்த்தர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார், உன் நடைகளை உறுதிப்படுத்துவார் என்று வாசிக்கிறோமே, அந்த நிலையிலே எப்பொழுதும் எங்களை வைத்துக்கொள்ளும். Lord, we read the Lord will set your feet on the right places and the Lord will establish your feet. Lord, lead us in such a way, Lord. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.